பாமக தலைவர் அன்புமணி தரப்பு பொதுக்கூட்டத்தை கூட்ட அனுமதி வழங்கியிருக்கிறது உயர்நீதிமன்றம். விவரங்களை செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம். மதன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். மாமல்லபுரத்தில் நாளை அன்புமணி தலைமையில் நடைபெற உள்ள பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரி ராமதாஸ் நியமிக்கப்பட்ட பொதுச் செயலர் முரளி சங்கர் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு இன்று காலை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரை தன்னுடைய அறையில் தனியாக சந்தித்து பேச விரும்புவதாகவும் இன்று மாலை 5:30 மணிக்கு இருவரும் நேரில் வர வேண்டும் என்று அழைப்பும் விடுத்திருந்தார். இதை ஏற்றுக்கொண்ட அன்புமணி இன்று மாலை 5:30 மணிக்கு நீதிபதியின் அறைக்கு வந்திருந்தார். ஆனால் ராமதாஸ் அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய உடல்நலத்தை காரணம் காட்டி நேரில் வர முடியவில்லை. அதே நேரத்தில் காணொலி காட்சி மூலமாக நீதிபதியுடன் அவரும் பேச்சுவார்த்தை நடத்தினார். சுமார் 15 நிமிடங்கள் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதன் பின்னர் வெளியே வந்த அன்புமணி ராமதாஸ் அந்த பேச்சுவார்த்தை குறித்து கேள்வி எழுப்பதற்கு எந்த ஒரு பதிலும் அளிக்கவில்லை. அதன் பின்னர் இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை கோரிய வழக்கு விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று ராமதாஸ் தரப்பிலிருந்து அந்த வழக்கறிஞர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார்கள், முறையிட்டார்கள். ஏற்றுக்கொண்டு இன்று இரவு அந்த வழக்கையும் தற்போது விசாரணைக்கு எடுத்தார். அப்போது மனுதாரர் பொறுத்த வரைக்கும் பொதுக்குழுவை கூட்ட கட்சி நிறுவனருக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது. அன்புமணி கூட்டியுள்ள பொதுக்குழு கூட்டம் சட்ட விரோதமானது வாதிட்டார். அதே போல அன்புமணி தரப்பை பார்க்கும்போது இந்த கட்சியின் சட்ட விதிப்படி பொதுக்குழு கூட்டப்பட்டிருக்கிறது. கட்சி தலைவர் மற்றும் பொதுச் செயலர் ஆகியோருக்கு மட்டுமே பொதுக்குழுவை கூட்ட அதிகாரம் உள்ளது. நிறுவனருடைய வழிகாட்டின் அடிப்படையில் தான் பொதுக்குழு நடத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நிறுவனர் ராமதாஸ் கூட நேரடியாகவும் கடிதம் மூலமாகவும் பொதுக்குழுவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த பொதுக்குழு கூட்டம் உள்ளரங்கில் நடைபெறுகிறது. ஒருவேளை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் மட்டுமே காவல்துறை தலையிடும் என்ற ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இந்த அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்து தற்போது உத்தரவு பிறப்பித்த நீதிபதி இந்த பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க கோரிய அந்த மனுவை தற்போது தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்துள்ளார். மேலும் பாமகவில் நிலவும் அந்த உட்கட்சி விவகாரம் தொடர்பாக உரிமையல் நீதிமன்றத்தை 2 பேர் நாடிக்கொள்ளலாம் என்றும் தற்போது தெரிவித்துள்ளார். தற்போது பொதுக்குழுவுக்கு அனுமதி வழங்கப்பட்ட இந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யலாமா வேண்டாமா என்பது தொடர்பாக தற்போது ராமதாஸ் தரப்பு வழக்கில் ஆலோசனை செய்து வருகிறார்கள். அதன்படி ஒருவேளை ராமதாஸ் அவர்கள் இதற்கு ஒப்புதல் வழங்கினால் இன்று இரவே தலைமை நீதிபதியை சந்தித்து இதற்கான அனுமதி பெற்றுக்கொண்டு அவசர மனு தாக்கல் செய்வதற்கும் தற்போது அந்த ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீராம், கண்டிப்பா மதன், நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் பாலு செய்தியாளர்களை சந்தித்து அந்த காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அவருடைய சீரிய முயற்சியால் தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது 1989ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. கட்சியினுடைய கடமைகள், அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்து நிர்வாகிகள் என்ற அடிப்படையில் கட்சியினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் இவர்களுக்கு தான் அனைத்து கடமைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. நிறுவனரை பொறுத்தவரையில் பிரிவு 13 மட்டும்தான் அவருடைய பணி என்ன என்பதை பைலா கூறுகிறது. அவர் பொதுக்குழுவுக்கு அழைக்கப்பட வேண்டும். அழைக்கப்பட்டு அவருடைய அறிவுறுத்தலின்படி முடிவுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இது மட்டும்தான் அந்த விதியிலே இருக்கிறது. மற்றபடி நிர்வாகம் செய்யக்கூடிய அனைத்து உரிமையும் தலைவர் மற்றும் செயலாளருக்கு மட்டும்தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்கள் இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு முடிந்தவுடன் மீண்டும் அது நிறுவனருக்கு, அப்படி என்றால் ஏன் இப்போ அமன் பண்ணும்? வழக்கறிஞர் பாலு செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு பிரியன். வணக்கம் சார். தொடர்ந்து பரஸ்பரம் இருதரப்பை சேர்ந்தவர்களை குற்றச்சாட்டு, அதை தொடர்ந்து தற்பொழுது பொதுக்குழு கூட்டம், அதற்கான உயர்நீதிமன்றத்தினுடைய அனுமதி வரை வந்திருக்கிறது. எப்படி பாக்குறீங்க, உங்களுடைய முதல் கட்ட பார்வை? அதாவது நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் காலையில வழக்கறிஞர்கள் வாதத்தை கேட்காமையே டாக்டர் அன்புமணி, டாக்டர் ராமதாஸ் 2 பேரையும் சாயந்தரம் ஆஜராக சொன்னாரு அவர் சேம்பர்ல. இது இந்த வழக்கில் ஒரு புதுமையான ஒரு திருப்பமா இருக்கு. இதற்கு முன் உயர்நீதிமன்றம் கண்டிராத ஒரு விஷயமா இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம சாயந்தரம் காணொலி காட்சியில ராமதாஸ் பத்திரானாரு, அன்புமணி நேரில் வந்தார். ஆனா அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, பாமகவோட விதிகளின்படி பாத்தீங்கன்னா 22 தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்புமணி அவர்கள் 3 வருட காலம் பதவி காலத்தை முடித்துவிட்டு சென்ற மே மாதம் 28ஆம் தேதி அவர் பதவி காலம் முடிந்துவிட்டது. ஆனால் அடுத்த ஏற்பாடுகள் செய்யும் வரை ஏற்கனவே இருக்கும் தலைவர் கண்டினியூ ஆவார்ன்றதுதான் பொதுவான ஒரு நியதி அது. அந்த அடிப்படையில் அன்புமணி அவர்கள் தலைவராக கண்டினியூ ஆனாரு. அதனால அவருக்கு பொதுக்குழு கூட்டத்துக்கான உரிமைகள் இருக்கு. அதை வச்சுதான் அந்த செயலாளர், பொதுச் செயலாளர் கூட்டினார். இப்படி இருக்கும்போது இதை ராமதாஸ் அவர்கள் சேலஞ்ச் பண்றார். விதிப்படி ராமதாஸ் அவர்களுக்கு பொதுக்குழு கூட்டத்துக்கான உரிமை இல்லை. ஆனா அவர் செயற்குழுவை கூட்டி அன்புமணியை நீக்கிட்டதா சொல்றார்.
அது வந்து விதிப்படி சரியில்லை என்பது அன்புமணி தரப்பு வாதம். ஸோ இந்த சூழல்ல வந்து நாளைக்கு நடக்கிற பொதுக்குழு வந்து தரப்போட சொல்லி ராமதாஸ் அவர்கள் சொன்ன அந்த வாதம் நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷால ஏற்கப்படலை. ஏன்னா அது காரணம் வந்து கட்சியோட விதிகள் தான் அதுக்கு காரணம். ஸோ கட்சியோட விதிகள் வந்து அன்புமணிக்கு வந்து முழு அதிகாரத்தை பொதுக்குழு கூட்டத்துக்காக கொடுக்குது. அவரோட செயலாளரான வடிவேல் ராவணன் கூட்டத்துக்கான அதிகாரத்தை கொண்டவராக இருக்காரு. ஸோ இந்த சூழலில் வந்து பார்க்கும்போது ராமதாஸ் அவர்களுக்கு இப்போ அப்பீலில் போனால் கூட நாளைக்கு நடக்கிற பொதுக்குழுவை தடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரியவில்லை. ஸோ சரியான முடிவு தான் நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் எடுத்த முயற்சி வந்து 2 பேரையும் சேர்க்கணும் எடுத்த முயற்சி அது வந்து சட்ட ரீதியாக பார்க்கும்போது அது ஒரு புதுமையான முயற்சியாக, அது இதுவரை ஒரு நீதிமன்ற வரலாற்றில் இல்லாத ஒரு முயற்சியாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப காலத்துக்கு இது பேசப்பட்ட ஒரு விஷயமா மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஓகே சார், இது நீதிக்கும் அறத்துக்கும் கிடைத்த வெற்றி அப்படின்ட்டு அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். அதையும் முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்கு. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு பிரியன். தேங்க்யூ.